இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாகிய ஜகாத் ஒரு செல்வத்தின் மீது விதியாக வேண்டும் என்றிருந்தால் கண்டிப்பாக அந்த செல்வத்தில் பல்வேறுபட்ட நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஜகாத் அனைவரும் மீதும் கடமையாக மாட்டாது. அதே நேரம் கடமையாகியவர்கள் தான் விரும்பியவாறு அதனை வழங்கவும் முடியாது. அதற்கென்று சில கட்டுப்பாடுகளையும் நிபந்தனையையும் இஸ்லாம் விதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு செல்வத்தின் மீது ஜகாத் கடமையாக வேண்டும் என்றிருந்தால் குறிப்பாக 6 நிபந்தனைகள் அது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அதிலே மிக முக்கியமாக முதலாவது நிபந்தனையாக குறித்த செல்வம் குறித்த நபருக்கு பூரண சொத்துரிமை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது அந்த செல்வம் அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தான் விரும்புகின்ற நேரம் அதனை கையாள முடியுமான, தான் விரும்புகின்ற நேரம் அதனை செலவழிக்க முடியுமான, முதலீடு செய்ய முடியுமான இந்த நிலையிலே கண்டிப்பாக அந்த செல்வம் இருக்க வேண்டும். அவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்ற செல்வம் தான் அந்த பூரண சொத்துரிமை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே நேரம் பூரண சொத்துரிமை என்று சொல்கின்ற பொழுது மற்றொரு கருத்தை அறிஞர்கள் இமாம்கள் வலியுறுத்துவார்கள். அது ஹலாலான முறையிலே வந்து சேர்ந்திருக்க வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஹலால் என்ற முறையில் அது சம்பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியா இருந்தால் தான் அவரது சொத்தாக கருத்தில் கொள்ளப்படுமே அன்றி ஹராமாக பிழையான வழிமுறைகள் சம்பாதிக்கின்ற பொழுது அது ஜக்காத்துக்கு உட்பட்ட சொத்தாக மாறாது. அது எங்கிருந்து களவாடப்பட்டதோ திருடப்பட்டதோ அல்லது பறிக்கப்பட்டதோ எடுக்கப்பட்டதோ அது அங்கே கொடுத்து விட வேண்டும். எனவே சுத்தமான சொத்துக்கு தான் ஜக்காத்து கடமையாகும் என்பது இதனூடாக பெறுகின்ற மற்றொரு அபிப்பிராயமாக இருக்கு. அதே நேரம் பொது சொத்துக்களுக்கு ஜக்காத்து கடமையாகுவதில்லை. வக்ஃப் சொத்துக்கள் சொல்லப்படுகின்ற மதரசாக்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், அவைகள் பயன்பெறுகின்ற அந்த வக்ஃப் சொத்துக்கள் பொது சொத்துக்கள் அனைவருடைய சொத்துக்களாக கொள்ளப்படுகின்றன. அவை ஜக்காத்துக்கு உட்பட்டவை அல்ல. மாற்றமாக ஒருவருடைய கட்டுப்பாட்டு கீழால் இருக்கின்ற அவர்கள் விரும்புகின்ற போது அதனை கையாள முடியுமான எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் ஜக்காத்துக்கு உட்பட்டதாக மாறிவிடுகின்றன. எனவே ஜக்காத் ஒரு பொருளின் மீது சொத்தின் மீது விதியாகுவதற்கான முதலாவது நிபந்தனை அது சொத்துரிமை கொண்டதாக ஒருவருக்கு உரித்தான அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அவர் விரும்புகின்ற பொழுது கையாள முடியுமான நிலையில் அந்த செல்வம் இருக்க வேண்டும்.